Hello friends, hairfall problemக்கு ஒரு hair pack தான் இந்த வீடியோல வந்து ரெடி பண்ண போறோம். டாக்டர் ஷர்மிகா தருண் ஷேர் பண்ணியிருந்த ஒரு டிப்ஸ் தான் இது. இதை எனக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு என்னோட ரிசல்ட் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஷர்மிகா தருண் மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெண்டிங் டாக்டராக ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹேர் கேர் டிப்ஸை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிசல்ட் தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் 3 times ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 எக் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அந்த வெள்ளை கருவை மட்டும் வந்து நான் எடுத்துக்கிறேன். மஞ்சள் கருவை நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. இதே நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முட்டையே போதும். இதே கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து அதிகம் இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கிறது வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி நான் வெள்ளை கருவை மட்டும் தனியாக நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் கரு வந்து எதுக்கு ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதனால தான் வந்து மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கிறது கிடையாது. இதே மாதிரி வெள்ளை கருவோட கொஞ்சம் தயிர் எடுத்து ஆட் பண்ணி நான் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீட்டில் உள்ள தயிராக இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கடையில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள். பட் வீட்டில் உள்ளதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. சப்போஸ் சில பேருக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை, உங்களுக்கு நார்மலாகவே நல்ல கண்டிஷனில் தான் ஹேர் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேர் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. எக் ஒயிட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கால்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அதாவது ஹேரோட ஸ்கால்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது. அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை நம்மளோட ஹேர்லேயே நம்ம உணரலாம். நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி ஹேரோட வேர்க்காலில் படுற மாதிரி நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அப்ளை பண்ணேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. பட் நான் இந்த வீடியோவுக்கு அப்புறமா வந்து நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன் ஹேரில். இப்போ நான் ஹேர் ஃபுல்லாகவே இதே மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். எந்த ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து சீகக்காய் இல்லைனா வந்து அரப்பு அது மாதிரி போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஷாம்பு அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இது உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கில் வந்து மஞ்சள் கரு கலந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல்லாக இருக்கும் ஹேரு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் குளிக்கிற வாட்டர்லேயே வந்து எலுமிச்சம்பழம் மூடியை பிழிஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் குளித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்களோட ஹேரில் அந்த வாட்டரால் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதனால் அந்த ஸ்மெல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.